அஜித் ரசிகர் ஃபுல்லாமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா விஜய் முதலமைச்சர் ஆக்குவோம். இது உறுதி. தளபதி அண்ணா, உனக்கு வயது 51, மின்சார கண்ணா, தமிழ்நாட்டு மண்ணா, தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் தான் அண்ணா. டிவிக்கே மட்டும்தான். டிவிக்கே எங்க சொல்கிறாங்க எல்லாரும். விற்கிறதுக்கு வரல, ஓகேங்களா? டிவிக்கேவை நிறுத்த வந்திருக்கோம். யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம டிவிக்கே. எந்த அளவுக்கு பிடிக்கும் விஜய் சார்? ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் அவ்வளோ பிடிக்கும். நீங்களாம் யார் ஃபேன்? ஆனால் அஜித் ஃபேன் இருந்தாரு பாருங்க. தலைவன் பச்சை ஊதி இருக்குமா, அஜித் ஃபேன் நாங்கள் போறாமே. இப்போ அஜித் ஃபேனா இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக மாநாடு நடக்க போகுது. இப்போ 21ல மாநாடு நடக்க போகுது. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? மாநாடு கண்டிப்பா போவோம்க்கா. இது தளபதி விஜய் நல்லபடியாக முதலமைச்சர் ஆகட்டும், ஒன்றும் மிஷன் இல்லை. இந்த ஸ்டாலினோட ஆட்சி கண்டிப்பா ஒழிக்கணும். அதுக்காண்டி விஜய் ஒரு நாள் தப்பே கிடையாது. நாங்கள் எல்லாருமே அஜித் ரசிகர். அஜித்துக்காண்டி என்ன பண்ணுவோம், தளபதி விஜய் வரட்டும். அவர் முதலமைச்சர் ஆக்குறதுல எங்களோட கடமை இருக்கு. தளபதி விஜய் கண்டிப்பா ஓட்டு போட்டு விஜய் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம். இப்போ நீங்க அஜித் ஃபேன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன்றீங்க. இந்த அஜித் ஃபேன்ஸால இந்த விஜய் மாநாட்டில் ஏதாவது நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, யாருக்குமே எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. இந்த திமுக காரங்க பண்றது இந்த இடையில பாலத்தை வேலையாக்கி விடுறது, அதுவுமா பண்றது திமுக காரங்க தான் பண்றாங்க. அஜித் ரசிகரால எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. அஜித் ரசிகர் ஃபுல்லாமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா விஜய் முதலமைச்சர் ஆக்குவோம். இது உறுதி. ஓகே, இப்போ உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? இதுல இவர் எப்படி பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர் எப்படி பேசினாலும் நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க எங்களை இந்த ஆட்சி மட்டும் இருக்கக்கூடாது, திமுக ஆட்சி வரைய கூடாது. அவங்களால எல்லாருமே கஷ்டப்பட்டு செய்யறாங்க. ஃப்ரீ பஸ் விரைன்ற பேர்ல விட்டுட்டு எல்லாத்துக்குமே காசு ஏற்றி விடுறது, இந்த கேஸ் சிலிண்டர், பால் விலை எல்லாத்தையுமே ஏற்றி செய்யறாங்க. சும்மா குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு என் மையன் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த படம் நடிக்க விட்டாங்க, அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டேன். அவங்க ஒரு தொகுதியில கூட நிற்கவே இல்லை, சும்மா எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. அந்த அடுத்து அவங்க அவை மையம் வர்றேன், இன்ப நிதினு சொல்லி வர்றேன். அப்படியே அரசியல் குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. எல்லாமே கொள்ளையடிக்கிறாங்க. இந்த மதுரையில் என்னென்னமோ பண்ணாங்க, நம்ம சொல்ல விரும்பல. அவங்களுக்கு தெரியும் சரியா. இந்த மு.க. ஸ்டாலினோட அரசு இது முடிச்சிடணும். இவங்க அரசு வரையக்கூடாது, திமுக அரசு வரக்கூடாது. அதே மாதிரி அதிமுக எப்படின்னு தெரியல. விஜய் முதலமைச்சர் நாங்க உறுதுணையா இருப்போம். தலரசியல் சார்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவோம். விஜய் முதலமைச்சராக நாங்கள் உறுதுணையா இருப்போம். திருவண்ணாமலை என்றால் ஈசன், தளபதி என்றால் பேஷன், தமிழக வெற்றி கழக நான் இன்றைக்கு சீசன். தமிழ் எனது மூச்சு, தமிழக வெற்றிக்காக எனது பேச்சு. தளபதி அமைப்பார் நாளை ஆட்சி, மலரப்போது மக்கள் ஆட்சி, நடக்க போது நல்லாட்சி, இதற்கு நீங்கள் தான் சாட்சி. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, உள்ளம் இறைவனுக்கு, உணர்வு கழகத்திற்கு, உயர்வு மக்களுக்கு, உண்மை வெற்றி தலைவருக்கு. 8 கோடி மக்களின் ஒட்டுமொத்த அன்புக்கு சொந்தக்காரர் என் தளபதி. தமிழன் என்ற உணர்வு கொண்டவர், தமிழ் மக்கள் மீது பாசம் கொண்டவர், அன்பில் அருமை கொண்டவர், பேச்சில் பெருமை கொண்டவர், வார்த்தையில் நிதானம் கொண்டவர், செயலில் துணிவு கொண்டவர், உழைப்பில் நேர்மை கொண்டவர், உழைவில் பணிவு கொண்டவர், அமைதியில் ஆயுதம் கொண்டவர். இதனை கொண்டவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். 2026 தேர்தல் பத்தி ஒரு பஞ்சு, தேர்தலோட ரிசல்ட்டை பத்தி ஒரு பஞ்சு. போட்டிக்கு 2 பேர் தான். தளபதியின் உள்ளம் மக்கள் மனதை அள்ளும், இளைஞர்கள் நாங்கள்லாம் சொல்லும். 2026 தமிழக வெற்றி கழகம் வெல்லும், தமிழ்நாடு நல்ல பாதைக்கே செல்லும், அதை மக்களே சொல்லும். தளபதி அண்ணா, உனக்கு வயது 51, மின்சார கண்ணா, தமிழ்நாட்டு மண்ணா, தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் தான் அண்ணா. உங்க பேரை சொன்னா கைத்தட்டுவாங்க அண்ணா மக்கள். நாளை தமிழ்நாட்டை ஆள பிறந்த மன்னாதி மன்னா. மக்களுக்காக தளபதி தன் தொழில் உச்சத்தின் உயரத்தை உதறிவிட்டு 300 கோடியை தள்ளிவிட்டு வராரு ஃப்ரீயா, களத்தில் இறங்கி செய்கிறாரு வெறியா. அதுவும் சரியா செய்கிறது அண்ணனுடைய வேலை. அதற்காக செலவழிக்கிறார் அவருடைய மூளை. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். ஏழை ஏழை ஏழை. அண்ணா வணக்கம்ண்ணா. ஓகேண்ணா, மாநாடு எப்படி பணிகள்லாம் போயிட்டுருக்கு? மாநாடு பணிகள் நல்ல விருத்தனமாக போயிட்டுருக்கு, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சரிங்களா, எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. நாளைக்கு தலைவருடைய தரிசனம் எங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டணி அமைக்காமல் விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது தளபதி ஜெயிப்பாருன்னு. சரிங்களா, ஆனால் இதில் என்ன ஒன்று, இருக்கிறவங்க நடுவில் பூந்தாங்கனாக்கா அதில் தான் ப்ராப்ளம் வரும். மற்றபடி தளபதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது 100%. ஓகே, மாநாட்டுக்கு வர கூட்டம் விஜய் ஒரு நடிகராக நினச்சி வராங்களா, இல்லை நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி வராங்களா? இல்லைங்க, தளபதி என்றைக்குமே நல்லது செஞ்சு தான் வந்துட்டார், இறங்கிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் நல்லா தான் செஞ்சுன்னு இருக்கிறார். சரிங்களா, இதுக்கப்புறம் நல்லதான் நடக்க போகுது. 2026 தளபதி தான் உட்கார போகிறார் சிஎம். கன்ஃபார்ம் பண்ணிடலாம், 100% கன்ஃபார்ம். சரிங்களா, நாங்கள் கேரண்டி கொடுக்குறேன் நான். சரிங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் எங்கேருந்து வரீங்க சார்? நான் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முரளிதரன். ஓகே சார். சார் இப்போ மாநாடு ஸ்டார்ட் ஆகும்போதே மக்கள் எல்லாமே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படி கவனிக்கிறப்போ இந்த மாநாடோட ஃப்ரண்ட் பேனர் இருக்குல்ல, அதில் விஜய் சார் பக்கத்தில் டிஎம்கே சார்ந்தவங்களும் ஏடிஎம்கே சார்ந்தவங்களும் இருக்காங்க. இதோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? யார் டிஎம்கே சேர்ந்தவங்க, ஏடிஎம்கே சேர்ந்தவங்க? டிஎம்கே சார்ந்த அண்ணா அவர்களும் ஏடிஎம்கேவை சார்ந்த எம்ஜிஆர் அவர்களும் பின்னாடி விஜய் சார் பக்கத்தில் இருக்காங்க. இதோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் பெருமளவுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களையும் சரி, புரட்சித் தலைவர் அவர்களையும் சேர்ந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு இன்றளவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள். அரசியல் கட்சியில் அவர்கள் அனைவரும் நாம் அனைவரும் அவங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய கோட்பாட்டையும் பின்பற்றுபவர்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் சினிமாவிலிருந்து ஒரு பெரிய அளவில் சாதித்தவர். அதேமாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியத்தை விரும்பியவர். அது இரண்டும் சேர்த்து இன்றைக்கி 2026ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் சேர்த்து ஒரு தலைவர் அவர்கள் இன்று அந்த கோட்பாட்டையும் அந்த அரசியலையும் விரும்புவது காரணமாக அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகம் செயல்படுகிறது தான் நினைக்கிறோம். சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் இப்போது விஜய் சார் அவர்கள் முதல் மாநாட்டில் அவரோட கொள்கையை தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த மாநாட்டில் அவரோட ஸ்பீச் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தை சார்ந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய ஸ்பீச் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இன்றைக்கி இந்த திரள் முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி மாநாட்டுக்கு இப்படி குடும்பமாக தலைவர் அவர்கள் அதனால தான் வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்றது குடும்பமாகன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னதை தான் இங்கே நீங்கள் ஊடகமாகிய நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. குடும்பமாக இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் மக்கள் அணிதிரண்டாக வராங்க. நாளைக்கு எங்களுக்கே இதுங்கெல்லாம் இடம் இருக்குமான்ற அளவுக்கு ரொம்ப எங்களுக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு மாற்று அரசியலை. புரட்சி தலைவர் அவர்கள் கொடுத்தாரு, அதுக்கு பிறகு புரட்சி கலைஞர் அவர்கள் முன்னெடுத்தார். இன்றைக்கி மறுபடியும் தமிழகத்தில் அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஒரு கட்சி டிஎம்கே, இன்னொரு கட்சி ஏடிஎம்கே, அந்த 2 கட்சியோடைய தலைவர்கள் எடுத்து போட்டிருக்கிறாருன்னு, அந்த 2 கட்சியும் சேர்ந்த ஒரு கொள்கையை தராததை மக்களுக்கு தரப்போகிறது தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேம், விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்குது, களத்தில் இறங்க மாட்டுறாரு அப்படின்ட்டு. இந்த மாநாடு அதுக்கு சரியான பதிலடியாக இருக்கும்னு நம்புறீங்களா? அவர் மேலே டவுட் இருந்தால் நாங்கள் எங்கே இங்கே வரோம்? நாங்களாம் இங்கே இருக்கிறதே அவர் களத்தில் இறங்கிட்டாரு. எப்பயுமே அவர் களத்தில் தான் இருக்கார். அவர் களத்தை விட்டு எங்கேயுமே போகல. இதுக்கு மேலே என்ன வேணும்? எந்த மாநாட்டுக்கு முன்னாடி நாள் பெண்கள் மாநாடோட இடத்த ஆர்வமாக பார்த்து, யாரும் பார்த்து தான் எனக்கு தெரியாது, இங்கே அவ்வளோ பெண்கள் ஆர்வமாக வரோம். அண்ணா களத்தில் தான் இருக்கார், எங்கேயுமே போகல. நம்ம கூட தான் இருக்கார் அண்ணா. ஆமாம், நம்மளோட மட்டும்தான் இருக்கார். நாங்கள் அண்ணா கூட மட்டும்தான் இருக்கோம், வேறு யாரு கூடயும் இல்லை. இந்த மாநாட்டில் ஹைலைட்டான விஷயமே அவரோட ஸ்பீச் தான். இந்த வாட்டி அவரோட ஸ்பீச் எதை சார்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறையா பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார். நிறையா எங்களோட பாதுகாப்பை பற்றி அவர் கொஞ்சம் பேசுவாருன்னு ஆசைப்பட்றோம், எதிர்பார்க்குறோம். நாங்கள் நினைக்கிறதும் அதுதான். இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிறோம். அதை பற்றி அண்ணா ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் எங்களுக்கு அண்ணா சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. ஒர்க் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல, குழந்தைங்களை விடுற இடத்துல, எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு அண்ணாவோட ஆட்சியில் வர சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இப்போ நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அரசியலுக்கு வர எல்லா நடிகராலையும் ஜெயிக்க முடியல. ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க, ஒரு சிலர் தோக்குறாங்க. இப்போ விஜய் அவர்களோட அரசியல் பயணம் எந்த வகையில் அமையும்னு நினைக்கிறீங்க? எல்லாராலையும் ஜெயிக்க முடியல அப்படின்னா எதையுமே அவங்க ரொம்ப ஆராயாமல் டக்குன்னு அரசியலுக்குள்ளே வந்துடலான்ற ஒரு முடிவெடுத்து வந்தது தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஆனால் தளபதி எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக இதனை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இதுக்குள்ளே நம்ம எப்போ வரணும், எப்படி வரணும், எந்த மாதிரி சூழ்நிலையில் வரணுங்கிறத தேர்ந்தெடுத்து சரியான சமயத்தில் வந்திருக்காரு. தமிழகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தலைவர்களும் இல்லாத ஒரு டைமில் இவர் வந்திருக்காரு. இது ரொம்ப நல்ல டைம், அவர் தேர்ந்தெடுத்த டைம். அதனால் இதில் கண்டிப்பாக அவரால் ஜெயிச்சு வர முடியுங்கிறது மக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. ஏற்பட்டிருக்கு இல்லை, அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அவரோட முயற்சியில் தான் இது நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அவரோட முயற்சி, அவரோட கொள்கைகள், அவர் வந்த டைம், இது எல்லாமே அவருக்கு இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம். ஓகே மேம், நாளைக்கு மாநாடு நடக்க போகுது. மாநாட்டில் விஜய் சார் கூட பேசுகிற ஒரு விஷயம் கிடச்சிது அப்படின்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க அவர்கிட்ட? முழுக்க தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் கோரிக்கை வைப்பேன். தமிழ்நாடுங்கிறது சாதாரணமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு நாடு அப்படி கிடையாது. இதில் எல்லா கலாச்சாரமும் கலந்துருக்கு. அரசியல், ஆன்மீகம், கலைகள் எல்லாமே, விவசாயம் எல்லாமே கலந்தது. இப்போ இந்த ஒரு ஆட்சியில் ஒன்று நடக்கும்போது ஒன்று பாதிக்கப்படுது, ஒன்று நடக்கும்போது ஒன்று ஆன்மீகத்தை இது பண்ணுறாங்க.
அப்படி இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இது முழுசாக தமிழ்நாடாக இருக்க முடியும். அப்போ அவரோட கொள்கைகள் படி இது எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு அவர் முதல் மாநாட்டில் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதன்படி நடந்தாலே இந்த தமிழ்நாடு மிக சிறப்பான ஒரு அரசியல் நடக்கிறதுக்கு நல்ல நாடாக இருக்கும். இங்கே இருக்க மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை மேலேயும் ஆன்மீகத்துலேயோ அரசியலையோ கலைகள்லையோ மற்ற படிப்புலையோ எல்லாத்துலேயும் அவங்கவுங்க நம்பிக்கை மேலே அவங்கவுங்க 100% கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே போய் இந்த நாடை இன்னொரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் மாநாட்டுக்கு வர கூட்டம் விஜய் சார் வந்து ஒரு நடிகராக பார்த்து வராங்களா இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு வராங்களா? கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவார் தான் வராங்க. அவர் வந்து முன்ன இருந்த தலைவருக்கு மாதிரி எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதுக்கும் மேலே விஜய் இருப்பார் ஒரு நம்பிக்கையோடு தான் வராங்க. மற்றபடி நடிகராக பார்த்து யாரும் வரல. நல்ல தலைவராக பார்த்து தான் வராரு. ஏழை மக்களுக்கு நல்லது செய்வார் தான் வராரு. எதை வச்சு அதை சொல்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ தான் வந்திருக்காரு அவர் ஒரு நடிகர்ன்ற ஒரு கிரேஸ்லேருந்து வந்திருக்காரு. நடிகர்ன்று சொல்லி அவர் 250 கோடி அதையே விட்டுட்டு மக்களுக்காக வந்து சேவை செய்கிறேன்ட்டு வந்திருக்காரு. எல்லாரையும் பார்த்தார், எல்லா தலைவரும் பார்த்துருந்து யாரும் அவ்வளோக்கு முயற்சி பண்ணல. இப்போ அண்ணா வந்து இறங்கியிருக்கிறாரு. தளபதி எல்லாம் செய்வார். உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க தளபதி கிட்ட? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதேமாதிரி இந்த தமிழ்நாட்டை மற்ற கட்சி இப்போ நடிகர் கட்சி பற்றி எல்லாம் உங்களுக்கே தெரியும். அவங்க கிட்டேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி கொடுக்கணும் தான் எங்களோட வேண்டிக்கை. அவங்க கிட்டேருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது காப்பாற்றிடணுன்றீங்க. ஆமாம். தளபதி விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் அவர் கொள்கையை தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த மாநாட்டில் அவரோட ஸ்பீச் எதை பற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரினா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அதில் தெளிவாக சொல்லிடுவார். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்னென்ன விஷயம்லாம் கொண்டு வர போகிறேன் அந்த மாதிரின்ற விஷயத்தெல்லாம் அறிக்கையெல்லாம் வந்துடும். வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். தமிழ்நாட்டில் ரீசெண்ட் டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஆணவ கொலை அப்புறம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகள் நிறைய போயிட்டுருக்கு. இதை பற்றிலாம் தளபதி அட்ரஸ் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஷுவராக நடக்கும் அது. ஓகே. இந்த நாளைக்கு மாநாட்டில் விஜய் சார் வருவார் இல்லையா? அவரு உங்ககிட்ட பேசுகிற ஒரு தருவாயில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அவருக்கு என்ன கோரிக்கை வைப்பீங்க? 12th பப்ளிக் வேணாம். என்னது? 12th பப்ளிக் வேண்டானா? வேண்டானா? 12th பப்ளிக் இருந்தா தான் நீங்க நல்லா படிப்பீங்க. அதுவே வேணாம்டா எப்படி? 12th பப்ளிக் வேணாம். நல்லா படிக்கிறோம். எங்களுக்கு 12th மட்டும் பப்ளிக் வேணும். 11th எப்பதான் பப்ளிக் வேணும் உங்களுக்கு? பப்ளிக்கே வேணானா? பப்ளிக்கே வேணாயா? ஓகே அன்எக்ஸ்பெக்டட். தேங்க்யூ. நான் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாராலையும் ஜெயிக்க முடியல. விஜய் அவர்களோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தடவை புதுசாக வராரு. எல்லாரோட வழி இல்லாமல் இவர் தனி வழியாக வராரு. வரவங்களாம் வரவேற்கிறது தான் நம்ம வழி. கண்டிப்பாக அது என்றைக்குமே சரி. புதுசாக யாரோ வந்தாங்க, என்ன பண்ணாங்க? ஒன்றும் முடியல. ஏதோ இவர் வராரு. இத்தனை நாள் விட்டுட்டு அவ்வளோ பெரிய சம்பளத்தையும் விட்டுட்டு வராருன்னா எதுக்காக வராரு? நம்ம நல்லது செய்யணுங்கிறதுக்காக இறங்கி வராரு. விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பேசப்படுவார். அதை தாண்டி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாருன்னா எந்த விஷயம் அவர் பண்ணணும்? புதுசாக ஒன்றும் செய்யணும் அவசியம் இல்லைங்க. செய்ய வேண்டிய விஷயமே ஒழுங்குபடியாக செஞ்சாலே போதும். ஆட்சி வந்து ஒவ்வொரு நாள் மாறும் எதிர்பார்த்தாங்க. இத்தனை 4 வருஷம் இந்த இப்போ இவர் எடப்பாடி சார் கூட சொன்னார். அதே மாதிரி தான் 4 வருஷம் இல்லாதது இப்போ புதுசாக உங்களோட இருக்கேன்னு வந்து நிற்கிறாரு. அது மாதிரி இல்லாமல் ரெகுலராக அதே மாதிரி உங்களோட இருக்கேன்னு இவர் முயற்சி எடுத்தாருனாலே போதும். மக்களாக இருக்கணும். மக்களோட வீடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெருவுக்கு ஒரு பூத்து மாதிரி எதுக்கு கட்சி கொடி அந்த இதுன்னு கட்டுறாங்க. அந்த இடத்துல பூத்து மாதிரி வச்சு நம்ம குறைய தீர்த்தாலே போதுமே. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக மக்கள் குறைய கேட்டு தீர்த்தாலே போதும். அதுதான் நல்ல தலைவருக்குன்னு வரணும்னால நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வராரு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நடிகர் வந்து அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் சாருக்கு அவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தாங்க. லைக் மீம் ட்ரோல்ஸ்ன்ட்டு. விஜய் சாருக்கு அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பண்ணுனாங்கன்னா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டில் தான் அவ்வளோதான். ஆமாம், சிம்பிள் தான். யோசிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் தளபதி வந்துட்டாருனாவே அதுதான் ஃபயர் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, வந்தபோதெல்லாம் சீமானை அதிகமாக இப்போ ரீசெண்டாக உனக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காப்புல. அணில் யார் அணில்? எங்கள் தளபதி அணிலுங்களா? அவரு தான். ஆமைன்னு சொல்லுவாங்களே, யார் அது ஆமை? அவரு தான். தளபதி பற்றி பேச வேணாம். இப்போ தான் அவர் வந்தாருன்னா அப்படி பேசிட்டு போயிடலாங்களா? தளபதி தான். அவர் ஃப்ளவர் இல்லை, ஃபயரு. அவர்லாம் எங்கள் தளபதி. டிவிக்கே மட்டும்தான். டிவிக்கே எங்கே சொல்கிறாங்க எல்லோரும்? விற்கிறதுக்கு வரல, ஓகேங்களா? டிவிக்கேவை நிறுத்த வந்திருக்கோம். யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம டிவிக்கே. 2026 ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் தெரியும் தளபதி டிவிக்கே மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம். லவ் யூ. தேங்க்ஸ்ண்ணா. நம்புகிறோம், கண்டிப்பாக நம்புகிறோன்னா மாற்றுவார் அவர். கண்டிப்பாக. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கா? நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆமாண்ணா, உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதிகமாக இங்கிட்டலாம் வேலைக்கு அவ்வளோவா எடுக்கிறது இல்லை.
அதனால் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாய்ப்பு டக்குன்னு கிடைக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும். இப்போ எல்லாமே பொய் தானே ஆட்சி நடக்குது, உண்மை தான், ஓகே. பொய்யாட்சி தான். அதனால இப்போ எங்கள் அண்ணா வந்தால் நல்லது தான் இப்போ நடக்கும். 2026 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிடலாண்ணா, கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கேமரா பார்த்து ஒரு விஷயம் தளபதி பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? கேர்ள்ஸ் படிக்க வைங்கன்னா அவ்வளோதான். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் கேர்ள்ஸை படிக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். மித்தபடி நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல. கேர்ள்ஸ் படிக்கட்டும், படித்து பாய்ஸ் எவ்வளோ படிக்கிறாங்க, வெளியே போகிறோம், ஃப்ரீடமாக இருக்காங்க. கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதே இல்லையே, எங்கே போகிறாங்க? இப்போல்லாம் நாங்கள் ஃபேமிலிகிட்ட கேட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி ஏதாவது இருந்தால் நாங்களும் இதே மாதிரி வெளியே வருவோம்ல. இப்போ சொல்லுங்கள், வெளியூர்லேருந்து தான் வராங்க பசங்க, நாங்கள் அந்த மாதிரி வர முடியுமா? இப்போ அந்த மாதிரி இருக்கா எங்களுக்கு சுச்சுவேஷன்? ஏதாவது இருந்தால் நாங்களும் அப்படி வெளியே வரலாம்ல, அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கணும்னு ஆசை. ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ரீடமாக இருக்கணும். ஃப்ரீடமாக இருக்கணும்ண்ணா. அவர் வந்தால் இருக்குன்னு நம்புகிறோம், அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பேசிட்டு நாங்களும் வரோம் வெளியே. விஜய் சார் சினிமாவில் இருக்கும்போது நல்லாவே நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அரசியலுக்கு வந்துட்டு அவர் நல்லா பண்ணுறாரு, எதுக்கு அரசியல்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது தேவையான விமர்சனமா இல்லை தனி மனித தாக்குதல்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஃபுல்லாகவே தனி மனித தாக்குதல் தான். இந்த வயிற்றுச்சல்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஐயா விஜயகாந்த் வந்தப்போ இதே தான் சொன்னாங்க. அவர் எல்லா இதுலேயும் நிரூபித்தார். இன்றைக்கி ஒரே வார்த்தை எங்களோட இதுலேயே நாங்கள் போட்டிருக்கோம், அந்நியார் இது அனுமதியோடு தான் சொல்கிறேன், வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம்னு சொல்லி எங்களோட பேனரே நாங்கள் வச்சுருக்கிறோம். அது விஜயகாந்தை வந்து பார்த்துட்டாங்க. விஜயகாந்தோட தம்பி தான் விஜய் அப்படின்றது செந்தூரபாண்டியிலே நிரூபிச்சாச்சு. ஓகே. அதனால் கண்டிப்பாக சினிமாவிலையும் சரி, நாளை அரசியல்லையும் சரி, தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு திருப்பு முனையாக தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு கட்சியும் ஆரம்பித்த ஒரு சில வருஷத்துக்குள்ளேயே ஆட்சி அமைச்சது கிடையாது. அப்படி விஜய் சார் அந்த ஒரு மித்தை உடைப்பாரா? வெளியில் எங்களோட அந்த பேனர் இது பார்த்துருப்பீங்க, 1967 1977. இது 2027 இருக்கணுன்றது இது. பட் 2027 இல்லை, 2026 மாறிடுச்சு. அந்த 2026 தான் உங்கள் எல்லா பேருக்கும் பதில் சொல்லுவோம். ஓகே, அவருடைய முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சிஎம் ஆகிட்டார்னா முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்? கல்விக்கானதாக தான் இருக்கும். ஏன்னா பொதுப்பட்டியலில் கல்வியை கொண்டுட்டு வாங்க, மாநில பட்டியலில் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை தான் எல்லா பேரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கல்விக்கானதாக தான் இருக்கும் அவரோட இது. கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வந்தால் பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கல்வி வந்துடுமா? 234 தொகுதியில் ஃபுல் மெஜாரிட்டி வந்து சிஎம்மாக வர வரைக்கும் எல்லா பவருமே இருக்குது. அது கண்டிப்பாக சட்டசபையில் அவர் நிறைவேற்றி இது எல்லாமே பண்ணுவார். ரீசெண்ட் டைமில் விஜய் சார் மேலே ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்குது, அவர் களத்தில் இறங்க மாட்டார் அப்படின்ட்டு. இந்த மாநாடு அதுக்கு சரியான பதிலடியே இருக்குன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக. இவ்வளோ பெரிய கெட்டப்பையும் பார்த்தா உங்களுக்கு தெரியல, செட்டப்பு கெட்டப் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அவரோட ஸ்பீச்சு எதை சார்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாநாட்டில்? கண்டிப்பாக கட்சியோட கொள்கைகளை பற்றி இருக்கும். அப்புறம் அவர் என்ன செய்வார், என்ன பண்ண போகிறாரு, இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா லாஸ்ட் மாநாட்டில் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கவங்கள பற்றியும் பதிலடி கொடுப்பாரு. கண்டிப்பாக அவர் விமர்சிக்கிறவங்களுக்கு பதிலடி இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கும் இருக்குது. ஓகே, சூப்பர். விஜய் சார் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறார் இல்லையா, அப்போ நீங்கள் அவர்கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் அந்த 10th 12th பற்றி எதுவுமே போடலை, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ படிச்சிருப்போமா இல்லையா தெரில, பட் ஆனால் பார்க்கணுன்ற ஒரு வெளியாச்சும் படிச்சிருப்போம். ரீசெண்ட் டைம்ஸில் மட்டும் இவ்வளோ பெருசாக பண்ணுறதை வந்து முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம். முன்னாடியே பண்ணியிருந்தா நானும் மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்றீங்க? அப்படிதான். அப்படி இது எல்லாருக்கும் ஃபீலிங் தான். அதுதான், இப்போது நம்ம அன்லக்கி ஆகிட்டோம்ல, பார்க்க முடியல இவ்வளோ கூட்டத்தில், நாளைக்கு என்னால் வரவும் முடியாது. ஸோ அதனால தான் இப்போயே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போகலாம். பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் விஜய் சார்? விஜய் சார் கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லணும். கேமரா பார்த்து எவ்வளோ பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் விஜய் சார், அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ க்ரேஸ்னால், நான் பொண்ணாக போயிட்டனால நாளைக்கு வர முடியல, அந்த அளவுக்கு க்ரேஸ் எனக்கு முன்னாடி போகலாம், இப்போயே விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த நிற்கிற ஸ்டேஜாச்சும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் விட மாட்டாங்க. ஆமாம், ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு க்ரேஸ். நானும் கிடையாது, நான் சென்னையில் வேலை பார்க்குறப்ப என் கூட இருந்தவங்களும் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு இடத்துல கூட மாறலை அது. ஓகே, விஜய் சார் மேலே மக்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எதையும் எதிர்பார்க்காம வராரு.
எப்போ பார்த்தாலும் ஒரே கட்சியில் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல எல்லாருமே. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அட்லீஸ்ட் ஃபுல்லாக வராட்டியே பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த வருஷம் எதிர்கட்சியாக வந்துட்டாலும் அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக வந்துடலாம். கேள்வி கேட்குற இடத்துக்காவது வந்துடணும். கண்டிப்பாக வரணும். ஏன்னா இவர் கேள்வி கேட்க தான் இப்போயும் ஒன்று ஒன்றா மாறுது. ஏன்னா இவருக்கு அட்லீஸ்ட் இவரை போய் தப்பாக பேசினாச்சும் ஃபேமஸ் ஆயிடலான்ற ஒரு பின்பம் இப்போ எல்லாத்தையும் இருக்கு இல்லையா? லைவா கட்சியில் இணைந்து விட்டார்கள். நான் ஆல்ரெடி மெம்பர். எந்த கொள்கையை பிடிச்சி மெம்பர் ஆனீங்க? ஆமாம், அட்லீஸ்ட் ரசிகராக கிடையாது, பட் ஆனால் விஜய் பிடிக்கும். அது வந்து ரசிகர் தான் போயிடும் அப்படியும் கிடையாது. பெண்களை பற்றி நிறையா சொன்னாங்க, பெண்கள் பாதுகாப்பை பற்றி நிறையா சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு ஒரு பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. எது எதிர்பார்க்காம தானே வராங்க. அவர் நினச்சா போகலாம், இப்போயும் கூட நினச்சா 10 படம் கூட சைன் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு, நினச்சா எத்தனையோ கோடிகள் சம்பாதிக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வராரு? நம்மளுக்கு ஏதோ, அதாவது அவரை தூக்கி விட்டவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாருல. ஸோ அந்த ஒரு எண்ணத்துக்காண்டியே அவருக்கு ஓட்டு போடலாம்ல. ஓகே, அப்போ ரசிகராக இருந்து தொண்டராக மாறி இருக்கீங்க. முன்னாடி கட்சி ஆரம்பிச்சா முன்னாடி தொண்டர் தான், தொண்டராக இருப்பீங்க. ஓகே, இப்போ ரசிகராக வந்து தொண்டராக மாறிட்டீங்க. தொண்டர்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நினைக்கிறீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, ஒரு தேவைனா ஒரு தேவை உள்ளவங்களுக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை கண்டினியூ பண்ணணும். இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் நான் மெம்பர் ஆகிட்டு நான் வாலண்டியருக்கு கொடுத்துருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஆமாம், களத்தில் இறங்கி வேலை செய்யணும். நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து எல்லாராலையும் ஜெயிக்க முடியல. விஜய் அவர்களோட அரசியல் பயணம் எந்த வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா வாழையடி வாழையா ஏடிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்தவங்க தான் இப்போ வந்து அரசியல் பண்ணாங்க. யாரும் புதுசாக வரலை. கலைஞரோடு இருந்தவங்களும் அப்படி தான் வந்தாங்க. இப்போ இவர் வந்து புதுசாக இவர் வந்து சுயம்பு மாதிரி வர்றாரு. இவர் நல்லா வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, ஜெயிப்பார், நல்ல ஆட்சி கொடுப்பாரு. ரெண்டாவது வந்து சின்ன சின்ன வார்டு மெம்பராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்ல ரைட்ஸ் கொடுத்து, தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நியாயம், தெரியாதவங்களுக்கு ஒரு நியாயம் கொடுக்காம எல்லா ஏரியா இவர் தமிழ்நாடு முதலமைச்சராக வரணும் தான் என்னோடய ஆசை. இதிலே வருவார்.